இன்னைக்கு மார்ச் 8 அப்படிங்கிறப்போ வேர்ல்டே வந்து வேர்ல்டு விமன்ஸ் டேவை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நூக்கல் கார்னரில் இந்த நிகழ்வு நடந்துகிட்டு ஜோ எல்காஸ் நிறுவனம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்துறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ நார்மலாக ஒரு நிறுவனம், ஒரு கார்பரேட் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்வு நடத்திக்கலாம். அவங்க இந்த நிறுவனத்தை யார் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு ப்ரைஸஸ் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவங்களையும் லேடிஸ் இருப்பாங்க, வாங்க கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கீங்க, ஒரு போட்டி ஒன்று வச்சு அது மூலமாக நாங்கள் ஒரு கௌரவிக்கிறோம் மகளிர் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்ன தென்படுது அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, கோலம்ங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. பெண்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அங்கே மாதிரி உட்காந்து அந்த கலர் பொடி வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு அது போடுறப்போ பார்க்குறப்போ அது சிரமம். ஆனால் அதை ஒரு 6 பேர் அல்லது 7 பேர் போட்டிருந்தா கூட தன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த நிறுவனம் நடத்தியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜோ எல்காஸ் நிறுவனத்துக்கு ஒரு சின்ன கைத்தட்டல். ரெண்டாவது, அங்கே நான் பார்க்குறப்போ அந்த நிறுவனத்தை சார்ந்த நண்பர்கள் பல பேர் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச மொழியாக இருந்தாலும் மலையாளத்தில் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அது நல்லா இருந்தது. கொஞ்சம் கிண்டல் கேலி அதெல்லாம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு துவாரபாலகரா பக்கத்தில் 2 பிஆர்ஓ நிற்கிறாங்க. பயமாக இருக்கு வேறு, ஏன்னா போலீஸ்லேருந்து எனக்கு அவங்க பழக்கம். ஸோ அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி செய்யறது அப்படிங்கிறது ரியலி அப்ரிஷியேட்டட். ஒரு நல்ல நிகழ்வாக இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்குது, கலை வளர்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அதை விட அங்கே பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருந்து அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கோலத்தை வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ஆனால் கொடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறப்போ அது கிரியேட்டிவிட்டியும் வேணும், வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவிட்டியும் வேணும். ஜோ எல்காஸ் அப்படிங்கிற அந்த நகையை போட்டு அதை கொண்டு வந்தது ஒரு நபர், அதை அழகாக கொண்டு வந்தாங்க. இன்னொன்று கிருஷ்ணரை வரைஞ்சிட்டு அந்த கிருஷ்ணரை நான் மேம்படுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தது. இன்னொன்று லாஸ்ட்டாக ஒரு 8வது இதில் இருக்கிறவங்க சும்மா விளையாட்டாக அவங்க ஆரம்பித்தாங்க. பார்த்தா சின்ன சின்ன நுணுக்கங்கத்தோடு அவங்க செஞ்சுருக்காங்க. இப்படி பார்க்குறப்போ வந்து என்னென்னா திறன் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அப்படிங்கிறப்போ ஈரோட்டில் இத்தனை மகளிர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேர்த்தியும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க அத்தனை பேருமே வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேரையும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்க பார்க்கலாம். அதெல்லாம் விட அதை பார்க்கறதுக்கு ஆள் வேணும் இல்லையா? தனியாக வரைஞ்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? அதை பார்க்கணும் இல்லையா? அது பார்க்கறதுக்கு இங்கே இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வருடம் வந்து இது விரிவடையணும், நிறைய பேர் இதில் கலந்துக்கணும். இதை ஒரு ஹேபிட்டாக கொண்டாங்க, அது ஒரு கல்ச்சராக கொண்டு வாங்க. ஜோ எல்காஸினுடைய ஒரு முத்திரையாக கொண்டு வாங்க. ஜோ எல்காஸ் எத்தனையோ பிரான்ச்சஸ் இருக்கலாம். ஃபியூச்சரில் ஈரோடு இஸ் த டாப் மோஸ்ட், நாட் ஓன்லி இன் சேல்ஸ் பட் ஆல்சோ இன் வந்து இந்த சோஷியல் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிலையும் இவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வரட்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாக பிருந்தா, ஏன்னா அடிக்கடி பிருந்தா அசோக் நாங்கள் என்னை பல பேர் நினச்சிக்குவாங்க, இவங்க தான் பிருந்தாவான்னு நினச்சிக்குவாங்க. நான் வெறும் அசோக் தான். பிருந்தா அங்கே இருக்காங்க. ஷீ வில் கம் அண்ட் அவங்க ஒரு 2 lines அல்லது 3 lines பேசுவாங்க. பிருந்தா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஐம் ப்ரவுட் டு சே தட் நார்த்தில் படித்தவங்க, தமிழில் இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டவங்க, தேசிய பயிற்சியாளர், திலகுவது ஐபிஎஸ் தலைமையில் 4500 விமன் போலீஸ்க்கு ட்ரைனிங் எடுத்தவங்க, வேரியஸ் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைன்ஸ் பெஸ்ட் ட்ரெயினர், நாளைக்கு வேற ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க. பாப்புலர்லி இட்ஸ் எ குட் பர்சன், குட் ஹியூமன் பர்சன். ஸோ அவங்க 2 வார்த்தையை பேசினா நல்லா இருக்கும். வணக்கம். ஒரு நிமிஷம். பிருந்தா அவர்களை கௌரவிக்கும் வகையில் ஆளுக்காவின் சார்பாக பொன்னாடை போட்டார்.
ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வுக்கு வந்து பிஆர்ஓ சார் எங்களை இன்வைட் பண்ணது. அண்ட் அவர் அசோக் சொன்ன மாதிரி இட் இஸ் அ சோஷியல் கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்வால்விங் பீப்புள். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபார் என் எக்ஸாம்பிள் ரத்னா ரெசிடென்சியில் வந்து வி டூ லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அவங்க போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எலைட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னர் அவங்க ஹோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்க கௌரவிச்சாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பப்ளிக்கை ரீச் பண்ணுறீங்க ஜாய் அலுகாஸ் பீப்புள். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஃபார் யுவர் சர்வீஸ் தட் யூ. அண்ட் அதில் ஒரு பெண்மணி மாஸ்க் போட்டதுனால அந்த முகம் தெரியல. ஷி வாஸ் கம்ப்ளீட்லி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிபடி. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுலேருந்து யாரோ அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. இந்த நிறுவனத்தோட அந்த ஃபேஸ் ஆஃப் திஸ் கார்ப்பரேட் எங்கே வெளிப்படும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வெளிப்படும். ஸோ அந்த கேர் இருந்தது, அந்த என்ன சொல்கிறது, அந்த உற்சாகம் இருந்தது. திடீர்னு மியூசிக் கம்மியானோடனே இங்கேருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறார் பாட்டை போடுறா அப்படின்னு. அவன் அந்த தேவுடான்னா இங்கே அப்படியே கிடுகிடுன்னு அந்த ஒரு உற்சாகத்திலே நீங்கள் போட்டது விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகளிரான நானும், இங்கே நிறைய பேர் மகளிர் இருக்கீங்க, பி ஃபார் பீகாக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 3 P தான் நமக்கு ரொம்ப சிறந்தது. ஒன்று, நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி நமக்கு உண்டு. அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி ஆர் பவர்ஃபுல். செகண்ட் இஸ் ப்ராக்மேட்டிக்னு சொல்லுவாங்க. இதுதான் விதி, இப்படி தான் பண்ணணுங்கிறது இருக்குங்க. ஆனால் அந்த விதியை மாற்றி அந்த சூழ்நிலைக்கு சிச்சுவேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலைக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு பண்ணக்கூடிய அந்த யுக்தி வந்து ஒரு பெண்ணுக்கு உண்டு. இது 2. 3வது வந்து ஆல்வேஸ் வந்து என்னென்னா ஷில் பி பீஸ் அண்ட் இன் சியர். தன்னை நல்லா பார்த்துக்குவா, தன்னை சந்தோஷமாக வச்சுக்குவா, தனக்கு எது வேணுமோ அதை செய்வான். அந்த 3வது கேட்டகரியில் தான் நீங்கள் இன்னைக்கு கோலம் போட்டவங்க எல்லாம் வரீங்க. அந்த கலைநயத்தோட ரொம்ப அழகாக நேர்த்தியாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பாவம் ஆண்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அந்த கோலம் போட்டவங்க இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே ஆண்களும் பண்ணலாம். கையெல்லாம் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வைங்க, இப்படி திருப்புங்க, இப்படி கூமாச்சியாக வைங்க, இப்படி பக்கத்தில் பண்ணுங்க. ஒரு இல்லையே உமா உங்களுக்கு உமா கொடுக்கவே உங்களுக்கு வெக்கமாக இருக்குது பாருங்க. நம்ம எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை பண்ணலாமா? Come on, 1, 2, 3, 4. Love yourself. All the very best. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ப்ரைஸஸ் யார் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ரைட். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களாக்க பிருந்தா இது பண்ணிட்டா என்னுடைய பார்ட்டில் ஒன்று. பிருந்தா சொன்னாங்க இங்கே பெண்களுக்காக பாவம் ஆண்கள் அப்படின்னு சொன்னாங்க. தப்பு பிருந்தா. ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கின்றார். ஒரு பெண்மை இல்லாதவங்க ஆணை எடுத்துக்கிறாங்க. அடுத்த வருஷம் இன்னும் இதை நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் நிறைய லேடிஸ் இங்கே இருக்கீங்க. அதனால் எங்கிட்ட இருக்கிற செய்தி ஒன்று தான், ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, சமீப காலமாக எம்பவர்மெண்ட்னு சொல்லி ஒரு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா சக்தின்னு சொல்லுவாங்க, பெண்கள் சக்தின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு ஒரு தவறான ஒரு பாதையில் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படி போகாம ஒரு பெண் என்றாலே ஒரு ஃபேமிலி, ஒரு பெண் என்றாலே ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெண் ஒரு
பெண் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் கிடையாது, இந்த சமூகம் கிடையாது. ஆகையினால நீங்க தான் ரொம்ப முக்கியம். உங்களால தான் பல காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க வீடு சந்தோஷமா இருக்கும். வீடு சந்தோஷமா இருந்தா தெரு சந்தோஷமா இருக்கும். தெரு சந்தோஷமா இருந்தா ஊர் சந்தோஷமா இருக்கும். ஊர் சந்தோஷமா இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. மகளிரை போற்றுவோம், மகளிரை வணங்குவோம். மகளிர் மகளிராக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. எல்லாருக்கும் குட் ஈவினிங்மா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஜாய் அலுகாஸ் ஸ்டோர்னோடனே எனக்கு வந்து கால் பண்ணாங்க, மேனேஜர் சார் கால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் என்னென்னா, நான் வந்து ஒரு மாதம் சென்னையில் இருப்பேன், ஒரு மாதம் ஈரோடில் இருப்பேன். ஏன்னா அந்த பையனோட குழந்தையும் வளர்க்கணும், இந்த பையனோட குழந்தையும் வளர்க்கணும்னு இங்கே 2 மாதம் அங்கே 2 மாதம் நம்ம பந்து ஆடினாலும் நம்மளை இங்கே கோலம் போட போங்கம்மான்னு நம்ம பையன், என் பையனும் என்னோட ஹஸ்பண்டும் சம்மதிக்க போய்த்தான் நான் இங்கே வர முடியுது. என்ன தான் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எங்களை அனுப்பி வைக்கிறது யார்? எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் குழந்தைங்க தான். அந்த மாதிரி எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதே வந்து நம்மளோட நம்ம எங்கள் ஹஸ்பண்ட், என்னோடய ஹஸ்பண்டும் என் பிள்ளைங்களும் தான். அதே மாதிரி எல்லா லேடிஸுக்குமே அவங்கவுங்க ஹஸ்பண்டு, அவங்கவுங்க தம்பி, அண்ணன்மார் கூட விட போய்த்தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்து உமன்ஸ் டேயை கொண்டாடுறோம். சரியா? அதாவது நமக்குள்ள 1000 தான் வந்து என்ன தான் நிறைய இது இருந்தாலும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும், நம்மளாம் உமன்ஸ் டே எங்கே கொண்டாட போகிறோம்? இது வரைக்கும் உமன்ஸ் டே கொண்டாடினது கிடையாது. இதான் நான் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் உமன்ஸ் டே கொண்டாடினேன். அதுக்கு நம்ம ஜாய் அலுகாஸ்க்கு ரொம்ப கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு. இப்போ வேறு ஆஃபீஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உமன்ஸ் டேலாம் கொண்டாடுவாங்க. நாங்கள் கொண்டாட முடியாது. என்ன தான் 1000 தான் நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி இந்த இதுக்கெலாம் நாங்கள் வர முடியாது. ஆனால் எங்களையும் வர வச்சு, எங்களையும் சிறப்பித்து ஒரு நல்ல ஒரு மேடை அமைஞ்சிருக்க நம்ம ஜாய் அலுகாஸ் மேடை மட்டும்தான். அதுக்கு நான் என்னோட கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் எல்லாத்துக்கும். இங்கே ஜாய் அலுகாஸ் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா கோலம் போட்டிங்க, டிசைன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா வருஷமும் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜாய் அலுகாஸ் சார்பாக. தேங்க்யூ. ஜாய் அலுகாஸ் சார்பாக இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட எனது அருமை நண்பர் மதிப்பிற்குரிய அசோக் அவர்களுக்கு இந்த வெகுமதியை அளிக்கிறேன். அடுத்தபடியாக நமது வழக்கறிஞர் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இளம் வழக்கறிஞர் திவ்யா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மகளிர் தின விழாவை கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் அலுகாஸின் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சிறப்பித்ததற்கு எங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிட்டமைக்கும் நன்றிதனை தெரிவித்துக்கொண்டு, அனைத்து மகளிருக்கும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அவரவர் குடும்பத்தாருடன் நல்லபடியாக வாழ அலுகாஸின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரைட்டு. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜாய் அலுகாஸில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. மார்ச் 8 அப்படின்னு சொல்கிறப்போ வேர்ல்டு விமென்ஸ் டேக்காக அவங்க ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கோலப்போட்டியை நடத்தியிருக்காங்க. பொதுவாக ஜாய் அலுகாஸ் மாதிரி இருக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, டாப்பஸ்ட்டு சேல்ஸ் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க.
ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரோட்டில் இருக்கிற மகளிரை வர சொல்லி அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட இருக்க திறமையை வெளிக்கொணர்வதற்காக ஒரு கோலப் போட்டியை நடத்தி அது மூலமாக அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப கவனித்து பார்த்தப்ப என்னென்னா அதில் க்ரியேட்டிவிட்டியை பார்த்தோம். அதுக்கடுத்து நாங்கள் பார்த்தது வந்து அந்த ஸ்கில்லை பார்த்தோம். குறிப்பிட்ட ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயத்தை வெளிக்கொணர்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கலரிங் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாமே மகளிர்கள் ஆர்வமாக கலந்துக்கிட்டு இன்றைக்கி அட்டகாசமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த மகளிர் தினத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜோய் ஆலுகாஸ் சார்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மகளிர் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு தனியாக இல்லாதவங்க வேறு ஏதோ செய்கிறவங்க அப்படிங்கிறலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஃபேமிலி தான் மெயின், குழந்தைங்க தான் மெயின், கணவர் தான் மெயின். அப்போது தன்னுடைய அன்பை, தன்னுடைய உழைப்பை குடும்பத்திற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் இந்த மண்ணிற்காகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு நான் சொல்கிறது என்னென்னா, வருடம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வெகு விமர்சையாக கொண்டாடுங்க. இது ஒரு டாப் கிளாஸ் ஒரு ஈவெண்ட்டாக நடக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது உங்களுடைய ஃப்ரெண்டு அசோக் அண்ட் பிருந்தா. வாழ்த்துக்கள்.